பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரை, நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். அவன் பாருங்கள், எவ்வளோ அவன் பாவங்கள் நிறைந்த ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மளை எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி நடத்திட்டு இருக்கிறார். அதை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மளை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக, தேவ கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரை, நீரை எங்களை எழுப்பின கிருபைக்காக நன்றி. ஆரோக்கியத்தோடு எழுப்பின கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக வெற்றி சிறைக்கப்படி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோடு சோத்திரப்பா, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிற எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. மிகுந்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 115ஆம் சங்கீதம் 1வது வசனம், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். 14வது வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15வது வசனம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 17, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரே துதியார்கள். நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒரு மனமாய் உம்மிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனமாய் உம்மிடத்தில் கண்களை எடுக்கிறோப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே ஆண்டவரே, இந்த காலங்கள் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நடக்கிற ஒரு காலம் அப்பா. ஏஞ்சலிக் என்கவுண்டர்கள் உண்டாகிற ஒரு காலம். இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இவர் ஏஞ்சலிக் என்கவுண்டர்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. தூதர்கள் அவரை கர்த்தாவை சந்திக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. அற்புதமான தூதர்களுடைய சந்திப்பு ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. முட்டுவலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆமேன். முட்டுவலியினால் நடக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப பாரத்தோடு இருக்கிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அலர்ஜியினால் பாரப்படுகிறவர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அலர்ஜி ஸ்பிரிட் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. குணமாகட்டும் அப்பா. வேலை இல்லாத பாரப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, நீரே எங்களுக்காக சகலத்தே ஹல்லேலூயா ஆமீன் உருக்குகிற தேவன் அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மக்களுக்காக வழிகளை திறந்து கொடுப்பா. வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புது கிருபையினாலே நிரம்பட்டும் ஆண்டவரே. புது வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. அற்புத கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று காலைகளில் உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவர், உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கிருபையிலே மறைத்துள்ளோம். ஜெபத்தை கட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் எப்போதும் உங்கள் கூட நாம் இருப்பதற்காகவும் நிரம்பி விழுவதற்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரியில் நடந்த மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய சித்தமானால் நாளை ராத்திரியிலும் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. எப்போதெல்லாம் நீங்கள் ஜெபத்துக்காக காரணமோ அந்த நேரத்தில்
எல்லாம் அந்த மீட்டிங்கை நினைத்து கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மீட்டிங்கோட லிங்குகள் மற்றவர் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆமென். எல்லாரும் இந்த மீட்டிங்கில் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43 அதிகாரம் அதோட 16வது வசனத்தை வாசிப்போம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டு பண்ணுகிறவர்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல வழி இல்லாமல் நாம் பாரத்தோடு கூடி இருக்கிறோம், வழி காணாமல் நம் பயத்தோடு பாரத்தோடு இருக்கிறோம், அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வழியை திறப்பார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு ஆலோசனை, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறீங்களா? இப்படி எப்படி முன்னேறி சொல்லும், எந்த வழியையும் காணாம், நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன், இப்படி நீங்கள் பயத்தோடு கூடி இருக்கிறீங்களா? ஆனால் இதை ஆண்டவர் சொல்லுகிறார், வழி இல்லாத இடங்களை வழியை உருவாக்க, வழியை உண்டு பண்ண கர்த்தரால் ஆகும். கர்த்தர் புது வழிகளை திறக்கிறவன். நீங்கள் எனக்கு வழியை காணாம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை, வருத்தப்படாதே. இல்லாத இடங்களிலே புது வழிகளை திறக்க கர்த்தர் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளாகட்டும், அதன் மத்தியத்தில் உங்களுக்கு வழியை திறந்து உங்களை நடத்த வைக்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் வழிகளை திறப்ப, புது வழிகளை திறந்து தருவார். புது வழிகளை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை நடத்துவான். நீங்கள் எந்த இடத்தில் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, எந்த புது வாய்ப்பும் காணாம், அப்படி நீங்கள் வருத்தத்தோடு கூடி இருக்கிறீங்களா? இதோ ஆண்டவர் உங்களுக்கு புது வாய்ப்பை கொடுக்கிறவர், புது வழிகளை திறந்து தருகிறவர். ஸ்தோத்திரம். பாருங்கள், நினைத்து பாருங்கள், வேத வசனத்தில் செங்கடலை பிரித்த கர்த்தர் ஹல்லேலூயா, யோர்தான் நடுவில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன். ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வழியை திறந்தாரோ, அதே தேவன் இன்றும் உங்களுக்கு வழியை திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஆமென். பழைய ஏற்பாடில் செங்கடலை பிரித்த கர்த்தர், யோர்தான் நடுவிலுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தர். ஆமென். கடந்த காலங்களில் எனக்கு வழியை திறந்து தந்தவர் இன்றும் எனக்காக வழியை திறப்பார். இன்றும் எனக்கு வழியை திறக்க அவர் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். அன்னைக்கும் அவருக்கு வல்லமை உண்டு, இன்னைக்கும் கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வழியை திறக்கிறவர். அவர் ஜீவனுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்கள். எனக்கு கர்த்தர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அது நீங்கள் இப்போ நீங்கள் ஆயிருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ், எந்த வழியும் உங்க முன்பாக ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். சகலதும் அடையப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட சொல்லுங்கள். எந்த சான்ஸும் கிடையாது இருந்தாலும், இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு புது வழியை திறந்து தர கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், உண்மை உள்ளவர். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரை, நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்கு நாங்கள் மறுபடியும் துதிக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத வழிகளை குறித்து எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி அப்பா. சமுத்திரத்திலே வழியை திறக்கிறவர், வலிய தண்ணீர்களில் பாதையே, தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குனவர். ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இப்போது நாங்கள் ஜெபிக்கிறப்பா, இந்த மக்களுக்காக கர்த்தருடைய வழிகளை திறக்கட்டும். அவருடைய ஊழியங்களுக்கு கர்த்தருடைய வழி திறக்கப்படட்டப்பா. அவர் வேலை செய்கிற இடங்களில் வழி திறக்கப்படட்டப்பா. பிள்ளைகளுக்காக எஜுகேஷனுக்காக வழி திறக்கப்படட்டும். அவர் குடும்பத்துக்காக வழி திறக்கப்படட்டப்பா. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.